Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம ஒரு சேலையில லாங் ஃப்ராக் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன அலவன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஃப்ரண்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். ஃபுல் லென்த், அதுக்கப்புறமேட்டு நெக் வித்து, ஷோல்டரு, அதுக்கப்புறம் ஆர்மோல் லென்த்து, அப்புறம் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இந்த மாதிரி உங்களுடைய அலவன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதுறதுக்கு அப்புறமேட்டு எப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அழகான ஒயிட் கலர் சேலையில் ப்ளூ கலர் பூ போட்ட மாதிரி இருக்கக்கூடிய இந்த சேலையில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு லாங் ஃப்ராக் நம்ம தைக்க போகிறோம். இதிலே வந்துட்டு உள்ள கீழே பார்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து நல்லாயிருக்கும். அதனால நான் குட்டி குட்டி ஃபில் வச்ச மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லாங் ஃப்ராக் நம்ம தைக்கிறதுக்கு மேல் போர்ஷனாக ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம கட்டிங் பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 மடிப்பில் மடித்து போட்டு அதோடைய ஃபுல் லென்த்து வந்துட்டு 15 inches வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் வித் வந்துட்டு 2.5 inches நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்துட்டு 4 inches வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்மோல் லென்த் வந்துட்டு நம்ம 7 inches வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.5 inches வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நான் 8.5 inches வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம பாடி சுற்று அளவை விட கீழே வேஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதை விட நமக்கு 1 inch அளவுக்கு வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ ஷோல்டர் நம்ம மேலே ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு மேலே நான் 1/2 inch வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் தைக்கிறதுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு நான் 1/2 inches வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டருக்கும் நம்ம வந்துட்டு 1/2 inch தனியாக மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா ஸ்கர்ட்டுக்கு, அதுக்கும் நம்ம இந்த மாதிரி 1/2 inch கரெக்டாக நம்ம மார்க் பண்ணும்போதே பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்னஸ் வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு தனித்தனியாகவே நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நெக்குடைய லென்த்து நான் வந்துட்டு 6 inches வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே நெக் வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு 3 inches வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 inches வரைக்கும் கீழே எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம நெக்கை வந்துட்டு கட் பண்ணி தைச்சி போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கரெக்டாக அந்த 2 inchலேயே வந்துட்டு நம்ம தைச்சி போட்டோம் அப்படின்னா கழுத்து வந்துட்டு ஒரு மாதிரியாக ஒடுக்கி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்காது. பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு லுக்கும் இருக்காது. ஒரு 1/2 inch நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். பார்க்கறதுக்கு நெக் டிசைன் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பேக்கில் வந்துட்டு ஒரு 3 inches வரைக்கும் நான் வந்துட்டு அலவன்ஸ் வச்சுட்டு அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நம்ம வந்துட்டு டாப்புக்கு இவ்வளோ தான் அலவன்ஸ். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்ல மாதிரியே நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு தைக்கிறா இருந்தாலும் சரி, நீங்கள் கஸ்டமருக்கு வாங்கி தைக்கிறா இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுட்டு கட்டிங் போட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடு ஃப்ராக் வாங்குற மாதிரியே அழகாக நீட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணி தைக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு பேக் நெக்கும் வந்து நான் 3 inch மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு முந்தி போர்ஷனில் இந்த மாதிரி பார்டர்ஸில் ஹெவி ஸ்டோனோட நல்லாயிருக்கு. இந்த சென்டரில் வந்து நான் ஓப்பன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தைக்கும் போது நான் ஜாயின் பண்ணி நெக்குக்கு வந்துட்டு ஃபினிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சேலையிலே நம்ம வந்துட்டு தைக்க ஆரம்பிக்கும் போதும் கட்டிங் போடும் போதும் நமக்கு வந்துட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் வந்துட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டு கட் பண்ணி தைக்கும் போது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அதோடைய ஹைட் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு நான் மார்க் பண்ணிட்டு நான் கட்டிங் பண்ணல. எக்ஸ்ட்ரா 2 inch விட்டு தான் நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம காட்டன் சேலை தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பூனை சேலையில் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் ஏற்றல் இறக்கலமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டே நம்ம கட்டிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பேக் போர்ஷனும் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்புறம் நான் 1.5 inch அளவுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். சைட்லேயே வந்து நான் ஒரு 2 inch வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டே நான் வந்துட்டு கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்.
தைச்சதுக்கு அப்புறமேட்டு மேலாப்பில் நம்ம அந்த பார்டர்ஸையும் எடுத்து பேக் சைடும் வந்துட்டு நம்ம ஜாயின் கொடுக்க போகிறோம். அதனால் அதையும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவ் உடைய அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்லீவே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் சைடில் 4 inches வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் வந்துட்டு 2 inches வரைக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாடி சுற்றளவு இருக்குல்லையா அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்லீவ் ஆன்சர் இருக்குது இல்லையா, ஒரு 6 inch வரைக்கும் நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் போடுறீங்க அப்படின்னா அதோடைய அலவன்ஸையும் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1.5 inches வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழாவில் உள்ள ஸ்லீவ் உடைய ஆன்சரையும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1.5 inches வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணி நம்ம தைக்கும் போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், லூஸாக இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஸ்லீவ்லேயும் வந்துட்டு நமக்கு லூஸ் இருக்காது, நல்லா ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்துட்டு டைலரிங் வந்துட்டு ஈஸி தானே. நீங்கள் வந்துட்டு 5 ரூபாய்க்கு நூல் வாங்கிட்டு ஒரு ஃப்ராக் தைச்சிட்டு நீங்கள் என்ன 500 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கொஸ்டின் வந்துட்டு கிளம்புது. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன ப்ளவுஸ்க்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு 150 வாங்குறீங்க, லைனிங்க்கு வந்துட்டு 300 rupees வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் என்ன 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு நூல் வாங்குறீங்க, அவ்வளோதான் ஒரு மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ளவுஸை நம்ம உட்காந்து தைக்கிறதுக்குள்ளாட்டியும் இந்த ஃப்ராக்கை நம்ம தைக்கிறதுக்குள்ளாட்டி எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புரிய மாட்டேங்குது. எல்லாருமே டைலரிங் ஈஸின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி டைலரிங் கற்றுக்கிட்டு உட்காந்து தைச்சி பாருங்கள். அதில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் புரியும். ஏன்னா எல்லாமே கஷ்டம் இல்லை, ஈஸின்னு சொல்கிறீங்க. எதுவுமே நீங்களுமே அதை உட்காந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய ஒரு கஷ்டம் வந்துட்டு தெரியும். இப்போது சாதாரணமாக இந்த ஸ்டோன் ஒர்க்கு சேலையில் கூட லாங் ஃப்ராக் வந்துட்டு ஈஸியாக தைச்சிடலாம், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் வந்துட்டு நம்ம தைக்கும் போது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு இந்த மாதிரி எங்கெங்கே ஸ்டோன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும் போது அதனுடைய நெகை கண்ணெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வலிக்கும். அதே டைமில் நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா தெரியாமல் ஒரு ஸ்டோன் மேலே நம்ம ஊசி பட்டால் கூட அந்த ஊசி வந்துட்டு உடஞ்சிரும், மிஷினும் வந்துட்டு ஃபால்ட் ஆயிரும். அதுக்கு வந்துட்டு நாங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். சாதாரண டைலரிங் ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்கிறீங்க. சாதாரணமான ஒரு டைலரிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஐடி ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த வேலைக்கு போயிருந்தாலும் எல்லா வேலையும் கஷ்டம்தான். ஈஸியாக எந்த ஒரு வேலையும் நம்மளால் செஞ்சு முடிச்சுட்டு சம்பளத்தை ஈஸியாக நம்ம வந்துட்டு வாங்க முடியாது. அந்த 30 நாளும் நம்ம ஹெவி ஒர்க்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு நம்ம அங்கே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு நமக்கு சம்பளம் கிடைக்குமே தவிர சும்மா உட்காந்துருக்கனால யாரும் வந்துட்டு சும்மா இந்தப்பா அந்த காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இது டைலரிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கானிக் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் உட்காந்து கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அவங்களுக்கும் அதில் வந்துட்டு அமௌண்ட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு தைக்க தெரியுது, பட் ஆனால் யாராவது தைச்சி கொடுத்துட்டா கஸ்டமர் வந்துட்டு திட்டிடுவாங்களா, எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படுறீங்க? உங்ககிட்ட திறமை இருக்குது, உங்ககிட்ட நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு என்னால் கொடுக்க முடியும், ஃபிட்டிங் கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக வந்துட்டு வாங்கி தைங்க. பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களால் எதுவுமே வந்துட்டு சாதிக்க முடியாது. உங்களால் கரெக்டாக தைக்க முடியும், ஃபிட்டிங்கும் என்னால் கொடுக்க முடியும், ஃபினிஷிங்கும் நீட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் தைரியமாக வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கி தைங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பயப்படாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் கூட இருக்கிறவங்க எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக உன்னால் முடியும், நீ செய்ய பண்ணுன்னு சொல்ல மாட்டுறாங்க. உன்னால் முடியாது, உன்னால் வீட்டு வேலையை செய்ய முடியல, அப்புறம் எங்கே நீ வந்துட்டு இதை செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு தயங்கிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா காலையில் நம்ம ஏஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் கண்டிப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபீவராக இருக்கட்டும், இல்லை என்ன வயிற்றுவலியாக இருக்கட்டும், என்ன உடம்பு சரியில்லைனாலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம், பார்க்காம இல்லை இல்லையா. அதோட இதுவும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறோம். என் கூட இருக்கிறவங்க எனக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி பேச மாட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் உன்னால் முடியாதுன்னு தான் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு செய்யாமல் அவங்க பேசுகிறாங்கங்கிற மைண்டை ஒண்டி எடுத்துக்காமல் என்னால் முடியும், நான் செய்கிறேன், என்னால் இவ்வளோ வேலை செய்யும் போது ஏன் அது என்னால் செய்ய முடியாதா, அது என்னுடைய ஹேபிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பிடிச்சி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதை நான் எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும், நான் வீட்டில் இருந்தானே பண்ணுறேன், இதுக்குன்னு நம்ம வெளியில் ஒன்றும் வேலைக்கு போகிறது கிடையாது,
வீட்டில் இருந்தானே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக தாராளமாக வந்துட்டு பண்ணுங்கள். உங்களால் முடியும், உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு நல்லா 100% தெரியும், நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்க போகும்போது டைமில் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கி தைங்க. உங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலில் கொண்டு விட போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. அங்கே 4 பேர்கிட்ட பேசுங்க. பேசி பழகிட்டு நான் இந்த மாதிரி டைலர் நான் தைக்கிறேன், கொடுங்க நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாம்பிள் பீஸ் மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஏதாவது நீங்கள் வந்துட்டு தச்சு கொடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு 4 பேர்கிட்ட பழகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அதில் பிக்கப் ஆக முடியும். ஏன்னா நமக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு 4 பேருக்கு 4 ப்ளவுஸ் தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்குறாங்க, ஃபினிஷும் நீட்டாக இருக்குது, ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லூஸ் இல்லை, அவ்வளோ அழகாக தச்சு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டும் அப்படியா சரி எனக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு அடுத்தடுத்த கஸ்டமர் வந்துட்டு நமக்கு கிடைப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சர்க்கிளில் வந்துட்டு நமக்கு ஒரு 4 ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், கடையில் ப்ளவுஸ்க்கு 100 ரூபா வாங்குறாங்க, நான் 70 ரூபா தான் வாங்குகிறேன், நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து வந்துட்டு வாங்கி இது பண்ணாதீங்க, தச்சு கொடுக்காதீங்க. நான் ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் ஃபினிஷிங் நீட்டாக கொடுக்க முடியும், ஃபிட்டிங்கும் நீட்டாக கரெக்டாக என்னால் கொடுக்க முடியும், எங்கேயுமே லூஸ் வராது. அப்படிங்க போகும்போது நீங்கள் ஏன் தயங்கிக்கிட்டு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு காசு கம்மியாக வாங்கணும்? உங்களுக்கு எதுவுமே தெரியல பண்ணலை அப்படின்னா சரி ஓகேப்பா, அப்போ தான் நான் ஸ்டார்டிங் நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக எல்லாமே தெரியுமே, அப்புறம் எதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு காசை ரொம்ப கம்மி பண்ணி நம்ம வந்துட்டு வாங்கணும்? அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு சரியாக தெரியாது போல், அதனால தான் அவங்க வந்துட்டு காசு ரொம்பவும் கம்மியாக வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அவங்களுக்கு மைண்டு வந்துட்டு தோணும். தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு மைண்டு வந்துட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்காதீங்க. கஸ்டமர் சொல்லுவாங்க, கடையில் வந்துட்டு 100 ருபீஸ் வாங்குறாங்க, நீங்கள் வீட்டில் தானே தைக்கிறீங்க, 70 ரூபா வாங்கிக்கோங்க போதும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுவாங்க. எவ்வளோ பேசினாலும் நீங்களும் சொல்லுங்கள், அவங்களுக்கு கடை வாடகை இருக்குது, ஓகே ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எங்களுக்கும் வந்துட்டு கரண்ட்டு பில் இருக்குது, எல்லாமே இருக்குது, நாங்களும் வந்துட்டு ஃப்ரீயாக தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு தைரியமாக போல்டாக வந்துட்டு பார்த்து பேசி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு வாங்கி தைங்க. எங்களுடைய ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே கரெக்டாக தானே நாங்களும் தைச்சி தரோம், அப்படியே எங்கள்கிட்ட மட்டும் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு பேசுங்க. இப்போல்லாம் நிறைய இடத்துல டைலர்கள் வந்துட்டு அமையது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க அப்படின்னா ஷோல்டர் வந்துட்டு நிற்காது, கீழே கீழே வளைஞ்சி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு கழுத்தை வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங்லேயே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் முடிஞ்சு கொக்கி போட முடியாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி லூஸ் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு டைலரிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங்கும் என்னால் கரெக்டாக கொடுக்க முடியும், ஃபினிஷிங்கும் கரெக்டாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்காதீங்க, நீங்களும் 4 பேர்கிட்ட தைரியமாக வந்துட்டு வாங்கி தைச்சி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருக்க பதிலாக இதே மாதிரி நீங்கள் வீட்டிலே வாங்கி தைக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி செலவுக்காகவும் இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வளையல் வாங்கணும், உங்களுக்கு வந்துட்டு செப்பல் வாங்கணும், கிளிப்பு பேண்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படிங்க போகும்போதும் நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு தேவையான பொருளை வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய செலவை ஓரளவுக்கு நீங்களும் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியும், உங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் கணவருக்கு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு மரியாதை வரும். பரவாயில்ல, நம்ம ஒய்ஃபும் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்கக்கிட்டேயும் திறமை இருக்குது, அவங்களும் வீட்டில் இருந்துட்டு நல்லா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு கடை போட்டு தரேன், இல்லைனா இதை விட ஒரு ஹெவியாக ஒரு மிஷின் கூட வாங்கி தரேன், சின்ன மிஷின்லேருந்து நீங்கள் தைச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மிஷின் நான் வாங்கி தரேன், அதில் உட்காந்து நீ தைமா, சின்ன மிஷினில் உட்காந்து ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கூட உங்களுக்கு பெரிய தையல் மிஷின் கூட வாங்கி தரலாம். சில பேர் வந்துட்டு உங்களுக்கு கடை கூட வச்சு கொடுக்கலாம். உங்களுடைய திறமையை கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியே கொண்டுட்டு வாங்க.
சின்ன வயசில் அப்பா அம்மாவை வந்துட்டு பார்த்து நம்ம வந்துட்டு சான்று நம்ம வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஏஜுக்கு அப்புறமேட்டு அண்ணன் ஏதாவது வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்களை வந்துட்டு சார்ந்து நம்ம வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா கணவர் வந்துட்டு சார்ந்து நம்ம வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு பையனை சார்ந்து நம்ம வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்படியே நம்ம வந்துட்டு அடுத்தவங்க பின்னாடியே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்துட்டு 4 காசு சம்பாதிக்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம ஹஸ்பண்டு, நம்ம அண்ணன், நம்ம அத்தா, நம்ம அம்மா தான். நம்ம வந்துட்டு வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்கல. இதுக்கு நம்ம வேற எங்கேயும் நம்ம போயிட்டு வேலை எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு தொழிலையும் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து செய்யும் போது அதுலேருந்து ஒரு 4 காசு வரும்போது நம்மளும் சொந்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைலரிங் கடை வச்சுருக்கோம் அப்படிங்க போகும்போது அந்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகும்போதும் அந்த கடையை நம்ம பார்க்கும் போதும் நமக்கு என்ன தோணும், பரவாயில்ல இவங்களாம் ஈஸியாக வந்துட்டு உட்காந்து கடையில் உட்காந்து தைக்கிறாங்க, நமக்கு வேலையே கரெக்டாக இருக்குப்பா வீட்டில், நம்மலாம் எங்கே இதை வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அவங்க பின்னாடியும் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் அவங்களும் நம்மளை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களும் வந்துட்டு கடையில் வந்துட்டு தைரியமாக வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறனால தான் வந்திருப்பாங்க. ஷெடியூல் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு நம்ம சமையல் பண்ணணும், இந்த டைமில் நம்ம வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைமில் நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம தைக்கிறதுக்கான டைமிங்னு சொல்லிட்டு இந்த டைமை நம்ம வந்துட்டு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம போயிட்டு கரெக்டாக நம்ம என்னென்ன தைக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு தைச்சி முடிச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் நார்மலாக 100 ரூபா சாதாரண ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைச்சா கூட உங்களுக்கு தாராளமாக 200 ரூபா வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு லாங் ஃப்ராக் தைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்குக்கு வந்துட்டு 500 ரூபா அப்படின்னா ஒரு 2 ஃப்ராக் தைச்சா கூட நீங்கள் 1000 ரூபா வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கான டைமிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஒதுக்கிட்டு பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முடிக்கும் போது உங்களுடைய வேலைகளும் வீட்டில் உள்ள வேலைகளும் வந்துட்டு முடிஞ்சிடும். உங்கள் குழந்தைங்களும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதே டைமில் உங்களுடைய ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளும் வந்துட்டு சாதிச்சிட்டோம். நமக்கு தெரிஞ்ச தொழிலை வச்சுட்டு 4 பேருக்கு நம்மளும் தைச்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தைச்சி கொடுத்த அந்த ப்ளவுஸும் அந்த லாங் ஃப்ராக்கையும் போட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான்லாம் சின்ன வயசுலேருந்து தைக்க தெரிஞ்சும் நான் வந்துட்டு கவனம் குறைவில் நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ப்ளவுஸ்க்கு அதெல்லாம் கிளாஸ் போகாமல் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன். நிறைய டெய்லர் கடையில் என்னுடைய ப்ளவுஸை கொடுத்து ஃபால்ட் ஆயிரும். ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாகவே தைக்க மாட்டாங்க. ஒன்றும் பெருசாக தைச்சிருப்பாங்க, இல்லை லூஸாக இருக்கும், கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்காது, இல்லைனா ஷோல்டர் வந்துட்டு வளைஞ்சு விழும். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எப்படியா நம்மளும் கிளாஸ் போயிட்டு இதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸை நம்மளே தைச்சி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் ப்ளவுஸ் கொடுத்து தைக்கிறதே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் என்னுடைய ப்ளவுஸை நான் வந்து நீட்டாக அழகாக தைச்சி போட ஆரம்பித்தேன். ஒன்று கடையில் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா தைச்சி வாங்கிறதுக்குள்ளாட்டியும் ரொம்ப வந்துட்டு அலைய விடுவாங்க. இந்த இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைய விடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட்டு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்துட்டு தைக்க மாட்டாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது காசும் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டு அந்த ப்ளவுஸுடைய ஃபிட்டிங்கும் வந்துட்டு நமக்கு கரெக்டாகவும் வராது. ரொம்ப லூஸாக இருக்கும். இல்லைனா என்னுடைய ப்ளவுஸ்க்கும் அந்த அளவு ப்ளவுஸ்க்கும் நான் தைக்க கொடுத்ததுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு மாற்றி தைச்சி வச்சுருப்பாங்க. அதோட வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கிளாஸ் போயிட்டு ஒரு வெறித்தனம் வேணும். எந்த ஒரு விஷயம் செய்கிறா இருந்தாலும் ஒரு பிடிவாதம் ஒரு வெறித்தனம் இருக்கணும். கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும், கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு தைக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு வெறித்தனத்தோடு போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போயிட்டு ஒரு சேலையில் லாங் ஃப்ராக் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி தொங்கிட்டுருக்கோம். நம்ம போய் வாங்குவோம். அதோடைய ரேட்டு கேட்டோம் அப்படின்னா 1500 ரூபா, 1000 ரூபா இந்த மாதிரி ரேட் வந்துட்டு அதிகமாக தான் சொல்லிகிட்டே தான் போவாங்க. அதே சேலையை நம்ம 300 ரூபா 500 ரூபாய்க்குள்ளே நம்ம சேலையை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் கட்டிங் போட்டு நம்ம தைச்சிட்டு ஃபிட்டிங்கை வந்துட்டு அழகாக நம்ம தைச்சி போடும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்துட்டு மார்க்கிங்லாம் வந்துட்டு நீட்டாக பண்ணுங்கள். அந்த நெக்கு வித்து இல்லையா, நெக் வித்து அந்த இடத்துல கரெக்டாக 2 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். ஆர்ம் லென்த்தும் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள்.
இந்த லாங் ஃப்ராக்கு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெக் வித்து தான் முக்கியம். அதை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எப்போவுமே இன்ச்டேப்பில் அளவு ட்ரெஸ்ஸே வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் இன்ச்டேப் வச்சு நம்ம கரெக்டாக 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 2.25 நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் 3 இன்ச்சை தாண்டி வந்துடும். அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஷோல்டர் வந்துட்டு வளைஞ்சி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்துட்டு கேட்டாங்க, நீ என்ன ஒரு லாங் ஃப்ராக்குக்கு 500 ரூபாய் கேட்குற, 300 ரூபாய் தான் ரேட்டு வெளியிலலாம் வந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைனிங் போட்டு கொடுத்து 300 ரூபாய்க்கு வந்துட்டு எப்படி வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. அந்த கஸ்டமர் வந்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட போய் தான் பேசுகிறாங்க. ஏன்னா 300 ருபீஸ்க்கு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு லாங் ஃப்ராக்கு நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த லாங் ஃப்ராக்கில் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டோன்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு பூனை சிலையில் தைக்கும் போது அதில் நிறைய வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் இருக்கும். அந்த ஸ்டோன் ஒர்க்கை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி தைக்கணும். அதுவும் இல்லாமல் காட்டன் துணியில் தைக்கிறது ஈஸி. இந்த பூனை துணியை நம்ம கட்டிங் போடும் போதும் சரி கவனமாக கட்டிங் போடணும். அதை தைக்கும் போதும் ரொம்ப கவனமாக வந்துட்டு தைக்கணும். நானுமே ரொம்ப கஸ்டமரை வந்துட்டு நிறைய பேரை நானும் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன். என்னென்னா ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சி 100 ருபீஸ் கொடுத்தாலும் நார்மல் ப்ளவுஸ்க்கே நான் 40 ரூபா தான் கொடுத்து இன்னி வரைக்கும் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன 100 ருபீஸ் கேட்குற, 40 ரூபா நான் தருவேன், நான் 50 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்கிற கஸ்டமரும் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ராக்கெலாம் நம்ம தைச்சி கொடுக்கும் போது நல்ல ஒரு மாடலாக தையி, லேஸ் ஒர்க்கை வாங்கி வச்சு தைச்சி தாமா, நல்ல மாடலாக தையி, எல்லாமே தையின்னு சொல்லுவாங்க. தைச்சி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணி காசு கேட்கும் போதும் நீ என்ன இவ்வளோ காசு கேட்குற, இவ்வளோலாம் வராதே, நீ அதிகமாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுற கஸ்டமரும் இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அமௌண்ட் ஆகும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லைம்மா 500 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல என்கிட்ட அவ்வளோ காசு இப்போ இல்லை, தைச்சி கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி இப்போ நான் லைனிங் துணி வாங்கணும், அதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுங்க, நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வாங்க போகும்போது நீங்கள் 200 ரூபாய் கொடுங்க. அந்த மாதிரி பேசி நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்துட்டு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு காசு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி தைக்கும் போதும் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம சேலையில் நம்ம ஃபுல்லாக மேல் போர்ஷன் ஸ்லீவ் எல்லாம் நம்ம வந்துட்டு தைச்சிட்டோம். இப்போ சேலையில் மீதி இருக்கக்கூடிய துணியில் சென்டரில் இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கேதரிங் மாதிரி வச்சுட்டு தைச்சிட்டே போங்க. ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். கரெக்டாக ஒன்று எடுத்து மடித்து வச்சதுக்கப்புறமேட்டு இன்னொன்று எடுத்து கரெக்டாக அதே அலவன்ஸில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வச்சுக்கிட்டே போங்க. இது வந்துட்டு என் பொண்ணுக்கு தான் பர்த்டே வருது, அதனால் சரி இந்த சேலையில் வந்துட்டு ஒரு லாங் ஃப்ராக் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் அந்த சேலையில் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோடைய அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரியே வந்துட்டு மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணி தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. இப்போ நம்ம கரெக்டாக தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மேல் போர்ஷனை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு கரெக்டாக ஈவனாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் வந்துட்டு தைச்சிக்கோங்க. கரெக்டாக இல்லை 2 இன்ச்சு 3 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி ஃபுல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ மீதி போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கிட்டும் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக கேதரிங் வந்துட்டு வச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இதே மாதிரி ஈவனாக வந்து நம்ம வச்சு நம்ம தைக்கும் போது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதே மெத்தட்லேயே வந்துட்டு தைச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் இதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே லைனிங்க்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபில்டு மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வச்சு தைக்கிறோம். ஏன்னா லைனிங்க்கு வந்துட்டு நான் எந்த ஒரு அலவன்ஸுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணலை. நம்ம அலவன்ஸ் எடுத்துகிட்டு மார்க் பண்ணுறது வந்துட்டு அம்பர்லா ஃப்ராக்கு அந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கேதரிங் ஃப்ராக் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உள்ள லைனிங் துணியை சும்மா நார்மலாக வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபில் வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் தைக்கும் போது உள்ளே வந்துட்டு நமக்கு ஃப்ளோர் நல்லா தாராளமாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதை விட்டுட்டு நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே ஷேப் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி நம்ம தைக்கும் போது உள்ளே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்காது. லைனிங் துணி கொஞ்சம் கால் இடுவில் வந்துட்டு இடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள். நான் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதோடைய ஃபினிஷிங் வந்துட்டு காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம கிட்ட கொடுக்கல, நம்ம வந்துட்டு எட்டி தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் போதும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்.
அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நெக் டிசைன் வேணுமா, லாங் ஃப்ராக் வேணுமா, அம்பர்லா ஃப்ராக் வேணுமா, இல்லை ப்ளவுஸ் கட்டிங் வேணுமா, இல்லை என்ன மாதிரியான கட்டிங் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு தைரியமாக எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருந்து தவறுதலாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன். உங்களுடைய திறமை வந்துட்டு வெளியில் வரணும், நீங்கள் தைரியமாக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு பேசியிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ அந்த கேதரிங்கை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு தைக்கணும். மேல் டாப்புக்கு நம்ம பார்டர்ஸ் இந்த மாதிரி வந்து டிசைன் வச்சு கொடுக்க போகும்போது இந்த மெத்தடில் தான் வந்துட்டு வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்குது, உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வரத்துக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒன் சைடு நம்ம மேலே வச்சு நம்ம தைச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு நம்ம தைச்சிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரியே வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம இன்னொரு தையல் வந்துட்டு போடும்போது இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே மோட்டிவேஷனோட பேசிக்கிட்டே ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே எனக்கு வந்துட்டு வீடியோ போடுங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியும் வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது இன்னுமே வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மாதத்துக்கு ஒரு 10 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்லைன்னா ஒரு லாங் ஃப்ராக்கை நீங்கள் ஒரு 10 ஃப்ராக் மாதத்துக்கு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கூட ஒரு ஃப்ராக்குக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 500 ரூபாய் சொன்னால் கூட 10 ஃப்ராக்குக்கு நீங்கள் எவ்வளோ 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வீட்டை விட்டுட்டு நம்ம வெளியில் போய் தான் நம்ம 5000 10,000 இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம வீட்லேயே நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கைத்தொழிலை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம். எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. நம்ம தைச்சி கொடுக்கும் போது அதில் கஸ்டமர் என்னம்மா இப்படி லூஸாக தைச்சிட்ட, என்னம்மா இப்படி இருக்குது அப்படி சொன்னா கூட அப்படிங்களா, எங்கே லூஸாக இருக்குது, சரி கொடுங்க நான் பிடிச்சி தரேன், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகிட்டு அந்த மாதிரி வந்து தைங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம மேலே ஃபால்ட் இருந்தாலுமோ இல்லை அவங்க கொடுத்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் விடுற மாதிரி ப்ளவுஸே வந்துட்டு லூஸாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு பணிவாக தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல ஒரு பணிவாக பேசுது, ப்ளவுஸில் நம்ம ஃபால்ட் இருக்குன்னு சொன்னால் கூட உடனே வாங்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தைச்சி கொடுக்குது, நல்ல பொண்ணு நல்லா தைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்துட்டு கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். எந்த ஒரு கஸ்டமர்ட்டுமே வந்துட்டு நீங்கள் கோவத்தை காட்டாதீங்க, அன்பாக பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நம்ம தைச்சி கொடுத்தா நமக்கு காசு வரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த கஸ்டமர் வந்துட்டு ரெகுலராக பிடிச்சிக்கோங்க. ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க, எவ்வளோ தான் நம்ம தைச்சி கொடுத்தா நமக்கு வந்துட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள 1 டைம் 2 டைம் பாருங்கள், அதுக்கப்புறம் சரியாக வரல அப்படின்னா இல்லை நான் இப்போ தைக்கிறது இல்லை, தைக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிறதே நம்மளுடைய ஒரு மைண்ட் ரிலீஃப்காக தான் நம்ம வந்துட்டு தைக்கிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வர மாதிரி ஒரு கஸ்டமர் வச்சுக்கிட்டு நம்ம தைச்சி கொடுத்துட்டு நமக்கும் டென்ஷன் ஏற்றிக்கிட்டு அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு நமக்கும் சரி இருக்காது. வீட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலேயும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செய்ய போகும்போதும் கண்டிப்பாக வந்துட்டு தடைகள் வந்துட்டு அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு 1 டைம் பாருங்கள், செகண்ட் டைம் பாருங்கள், சரியாக வரலங்க போகும்போது அந்த கஸ்டமர்கிட்டேருந்து நீங்கள் வந்துட்டு விலகியே இருக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ராக் வந்து நான் தைச்சி முடிச்சுட்டு அதோடைய எண்ட் ரிசல்ட் வந்து நான் லாஸ்ட்டில் எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. என் பொண்ணுக்கு நான் தைச்சி கொடுத்த அப்புறம் போட்டு பார்க்கும்போது அந்த ஃபிட்டிங்கும் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, அதுவும் இல்லாமல் பூனை சிலை வரையில் தைச்சி கொடுத்த இந்த ஃப்ளோர் எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போச்சு. நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க. உங்களுக்குமே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம சேலை நைட்டியை போகிறத விட இந்த மாதிரி சேலையில் நம்ம கட் பண்ணி தைச்சி போடும்போது இன்னுமே வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்பவும் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் ஒரு vlogல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், டைலரிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு துறையிலுமே வந்துட்டு நம்ம முன்னேற முடியும், சாதிக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு என்னுடைய சேனலை பார்த்துட்டு டைலரிங் கற்றுக்கோங்க, ப்ளவுஸ் கற்றுக்கோங்க, லாங் ஃப்ராக் கற்றுக்கோங்க, நெக் டிசைன் கற்றுக்கோங்க. நிறைய ஸ்டிச்சிங் உள்ளே இருக்குது. நிறைய கஸ்டமர் பார்த்து நிறைய பேர்